சாளுக்கிய நாட்டை கந்தர்வன் என்ற மன்னன் சிறப்பாக ஆண்டு வருகிறான். மிகவும் திறமைசாலியான இவனது ஆட்சியின் கீழ் கிட்டத்தட்ட 30 நாடுகள் அடிமையாக இருந்தன. அந்த அளவுக்கு கந்தர்வன் மிகப்பெரிய வீரனாக இருந்தான். தன்னை எதிர்க்கும் நாடுகளை சிறப்பான முறையில் போர் செய்து வீழ்த்தக்கூடிய மதிநுட்பமும் கந்தர்வனுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. வீரத்துடன் சேர்ந்த புத்திசாலியாகவும் அவன் இருந்ததால் தனது சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திக் கொண்டே வந்தான். அதே நேரம் தொடர்ந்து யுத்தங்களில் வெற்றிகளை மட்டுமே அவன் அடைந்து வருவதால் இந்த உலகத்திலேயே வெல்ல முடியாத அரசன் நான் தான் என்ற கர்வமும் அவனுக்கு அதிக அளவில் இருந்து வந்தது. இந்த சூழலில் கந்தர்வன் தனது பக்கத்து நாடான மைசூர் சமஸ்தானத்தின் மீது படையெடுத்து அந்த நாட்டை தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனது இந்த ஆசையை தனது காதல் மனைவியிடமும் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உடனே அவனது மனைவி, மைசூர் சாம்ராஜ்யம் நம்மை விட சிறிய நாடாகவே இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் மிகப்பெரிய சிவபக்தனாக இருக்கிறார். ஆகவே மைசூர் சாம்ராஜ்யத்தின் மீது நாம் படையெடுத்தால் சிவபெருமான் அருளால் மைசூர் சாம்ராஜ்யம் வெற்றி அடையவும் நாம் தோல்வியை சந்திக்கவும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரிக்கிறாள். ஆனால் ஏற்கனவே பல நாடுகள் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற ஆணவத்தில் இருந்த கந்தர்வன் மனைவியின் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் மைசூர் சாம்ராஜ்யத்தின் மீது நான் படையெடுக்க போவது உறுதி, வெற்றி பெறப் போவதும் உறுதி, அதை நீ காணத்தான் போகிறாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி விடுகிறான். ஆனாலும் அவன் மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள் கந்தர்வனின் மனதிற்குள் பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தி விட்டிருந்தது. இதனால் தனது குழப்பத்தை தீர்த்துக் கொள்வதற்காகவும் போருக்கான வியூகத்தை அமைப்பதற்காகவும் தனது ராஜகுருவை கந்தர்வன் சந்திக்கிறான். அப்போது ராஜகுருவும் கந்தர்வனிடம், மைசூர் சாம்ராஜ்யத்தின் அரசர் மிகப்பெரிய சிவபக்தர், நாடு பிடிக்கும் ஆசை இல்லாதவர், ஆகையால் நாம் போர் தொடுத்தால் அவர் வெற்றி பெறுவதற்கே அதிகமான வாய்ப்புகள் உள்ளது என்று எச்சரிக்கிறார். உடனே கந்தர்வன் ராஜகுருவை பார்த்து, அப்படி என்றால் போரில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது அந்த ராஜகுரு கந்தர்வனை பார்த்து, மைசூர் மன்னர் சிவபெருமானை வேண்டி பலவிதமான வரங்களை பெற்றது போல் நீயும் விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய்து அவரிடம் வரங்களை வாங்கிவிட்டால் மைசூர் சாம்ராஜ்யத்தை நாம் சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்று சொல்கிறார். ராஜகுரு சொன்னதை கேட்ட கந்தர்வன் உடனடியாக விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய்வதற்காக வனத்திற்குள் செல்கிறான். காட்டுக்குள் செல்லும் கந்தர்வன் முனிவர்கள் தவம் செய்ய பயன்படுத்தும் ஒரு பெரிய பாறையை தேர்ந்தெடுத்து விஷ்ணு பகவானை நினைத்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். கந்தர்வன் தவம் இருக்க ஆரம்பித்த ஒரு சில நாட்களிலேயே முனிவர் ஒருவரும் கந்தர்வனுக்கு அருகிலேயே வந்து அமர்ந்து விஷ்ணு பகவானை நினைத்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த முனிவர் தவம் இருக்க ஆரம்பித்து சில மாதங்களிலேயே விஷ்ணு பகவான் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு தேவையான வரங்களையும் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். சில மாதங்கள் கழித்து இன்னொரு முனிவர் கந்தர்வன் அமர்ந்திருக்கும் அதே பாறையில் வந்து அமர்ந்து விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய்கிறார். அந்த முனிவருக்கும் விஷ்ணு பகவான் சில மாதங்களிலேயே காட்சி கொடுத்து வரங்களையும் கொடுத்து விட்டு போகிறார். இப்படியே பல ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நிறைய முனிவர்கள் அந்த பாறைக்கு வருவதும் விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய்து வரங்களை வாங்கி செல்வதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கந்தர்வனுக்கு மட்டும் பல ஆண்டுகள் ஆன பின்னர் கூட விஷ்ணு பகவானின் தரிசனம் கிடைக்கவே இல்லை. இதனால் மனமுடைந்து போன கந்தர்வன், 30 நாடுகளை அடிமையாக வைத்திருக்கும் எனக்கு விஷ்ணு பகவான் தரிசனம் கொடுக்கவில்லை என்ற தகவல் வெளியில் தெரிந்தால் மிகவும் அவமானமாக போய்விடும் என்று நினைத்து அந்த உயர்ந்த பாறையில் இருந்து கீழே குதித்து தனது உயிரை மாய்த்து கொள்ள கந்தர்வன் முடிவு செய்கிறான். அப்போது அந்த பாறையில் தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவர் ஒருவர் கந்தர்வனின் கையை பிடித்து இழுத்து அவனை தடுத்து நிறுத்துகிறார். உடனே அந்த முனிவர் கந்தர்வனை பார்த்து, மகனே, பல ஆண்டுகளாக தவம் செய்து வரும் நீ எதற்காக திடீரென தற்கொலை செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அப்போது கந்தர்வன் அந்த முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, உங்களை போன்ற யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் காட்சி கொடுக்கும் மகாவிஷ்ணு 30 நாடுகளை அடிமையாக வைத்திருக்கும் மாவீரனான எனக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறார். ஆகவே நான் இந்த நொடியே தற்கொலை செய்து எனது உயிரை விஷ்ணு பகவானின் காலடியில் சமர்ப்பிக்கப் போகிறேன் என்று கூறுகிறான். அப்போது அந்த முனிவர் கந்தர்வனை பார்த்து, மகனே, இந்த பாறையில் உன்னுடன் தவம் செய்த முனிவர்கள் எல்லாருமே இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தே தவம் செய்தார்கள். ஆகவே அவர்களுக்கு உடனுக்குடன் விஷ்ணு பகவானின் தரிசனம் என்பது கிடைத்தது. ஆனால் நீயோ மற்றொரு நாட்டை அடைய வேண்டும் என்ற பேராசையிலும் ஒரு சிவபக்தனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் தவம் செய்தாய். அதனால்தான் விஷ்ணு பகவான் உனக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறார். எப்போது நீ உனது ஆணவத்தை விட்டுவிட்டு மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் விட்டு விடுகிறாயோ அப்போதுதான் மகாவிஷ்ணு உனக்கு காட்சி கொடுப்பார் என்று அந்த முனிவர் கூறுகிறார். முனிவர் சொன்னதை கேட்ட பிறகுதான் உண்மையான அன்பும் பிறரை நேசிக்கும் மனமும் இருந்தால் மட்டுமே கடவுளை காண முடியும் என்ற உண்மை கந்தர்வனுக்கு புரிய வருகிறது. உடனே தனது நாட்டுக்கு செல்லும் கந்தர்வன் தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த 30 நாடுகளையும் அந்தந்த நாட்டு மன்னர்களுக்கே திரும்ப கொடுத்துவிட்டு தனது மனைவியை மட்டும் அழைத்துக் கொண்டு துறவியாக காட்டுக்குள் சென்று விடுகிறான்.